நான் முதல்ல திரு எஸ்ஜி சூர்யாட்ட, ஆளும் கட்சி கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறது அப்படின்னு நாடாளுமன்றத்தில் இந்த வார்த்தைகள் பதிவு செய்யப்படுகிறது. நேற்றைய நிகழ்வு, இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்த விஷயங்கள், இது எல்லாமே கலவர நோக்கம் அப்படின்றாங்க. மிக சரியான வாதம். ஆனால் எந்த ஆளும் கட்சின்றது தான் இப்போ பிரச்சனை. தமிழகத்தை ஆளுகின்ற ஆளும் கட்சி திமுகவானது எப்படியாச்சும் ஒரு கலவரத்தை உண்டுபடுத்தி அந்த நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாமல் எப்படி பார்த்துக்கலாம், அதன் மூலம் எங்கள் வாக்கு வங்கியை நாங்கள் எப்படி தக்க வைத்துக் கொள்வோம், அதில் மட்டுமே அவர்களுக்கு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. இப்போது இன்னைக்கு முதல்வர் அவருடைய ட்வீட்டை பற்றி பார்த்தீங்க. இந்த தமிழக அரசு இவ்வளவு நேர்மை இல்லாமல், இவ்வளவு ஒரு நெஞ்செழுத்தம் இல்லாமல் மறைந்து மறைந்து வேலைகளை செய்வது ஏனென்று தான் புரியவில்லை. முதல்ல கோர்ட்டில் ஹியரிங் நடக்கும்போது ஏஏஜி கிட்ட கேட்குறாங்க, செக்ஷன் 144 எத்தனை மணிக்கு இது நீங்கள் போட்டிங்க மதுரையிலன்னு. அவர்கிட்ட பதில் இல்லை. ஹியரிங் முடியறதுக்குள்ளே சொல்கிறேன்னாரு. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஹியரிங் நடந்தது. அந்த 1 மணி நேரத்துலையும் பதில் சொல்ல முடியல. ஃபைல்ஸு கொடுங்க அப்படின்னு நீதி அரசர்கள் ஜெயச்சந்திரன் அவர்களும் ராமகிருஷ்ணன் அவர்களும் கொடுத்ததுக்கப்புறமா அந்த தீர்ப்புலேயே இந்த ஃபைல்ஸை பற்றின ஒரு அப்சர்வேஷனை நீதி அரசர்கள் குறிப்பிடுகிறாங்க. 10/27 பக்கம் 19 இட் இஸ் வெரி ஆப்வியஸ் that section 163 BNSS order is passed prior to the judicial order or the records are manipulated after the court calls for the original file. அப்போ செக்ஷன் 144 போட்டதே நீங்கள் டைமை மேனிப்புலேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீதிமன்றம் தமிழக அரசாங்கத்தை பார்த்து சொல்கிறது என்றால் இது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் முதல்வர் ஏதோ சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி பசில்ஸ் ரிடில்ஸ் விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்கார். நான் கேட்குறேன், முதல்வர் கேட்குறாரு வளர்ச்சி அரசியல் வேண்டுமா, டேஷ் அரசியல் என்னன்றது அவரே சொல்லிக்கிட்டோம். நான் கேட்குற முதல்வர்கிட்ட, உலகத்திலேயே மிக மிக இந்தியாவிலேயே மிக மிக சுகாதாரம் இல்லாத ஒரு நகரமாக, மிக மிக அசுத்தமான நகரமாக மதுரையை ஆக்கியது யார்? எங்காட்சியில் தானே 2025 ரேங்கிங்ல மதுரை மக்கள் ஏத்துக்குவாங்களா இருந்தது. உங்க ஊடகத்திலே பார்த்தீங்க. ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய இதுல என்ன பிரச்சனைனா, மதுரை மேயர் பதவி இறங்கி இருக்காங்க. 200 கோடி ரூபாய் ஊழல் என்று சொல்லப்படுகின்றது. அந்த 200 கோடி ரூபாய் ஊழல் செய்திருந்தால் கைது செய்யப்பட வேண்டுமா, இல்லை பதவி விலக வேண்டுமா? அப்போ மதுரை மக்களை கணவர் கைது செய்யப்பட்டார். அதான் என்ன, இது வரைக்கும் பொது வெளியில எதுவுமே தகவல் வரவே இல்லையே. அப்போ ஊழல் செஞ்சா மேயர் தானே செய்திருக்க முடியும், அவங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி தானே செய்திருக்க முடியும். கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் கணவர் ஊழல் செய்திருக்க முடியாது இல்லையா? அந்த பதவியை அவர் கைது செஞ்சது யார்? எந்த அரசு? அரசாங்கம் தான். வேற வழி இல்லாம குற்றச்சாட்டுகள் போராட்டங்கள் எங்க பிஜேபி சேர்ந்தவங்களுக்கு தெருவில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் பதவி விலப்படுகிறார், இவர் கைது செய்யப்படுகிறார். இன்னைக்கு வரைக்கும் எந்த தகவலுமே கிடையாது. இரண்டாவது, இவர் சொன்னார் இல்லையா வளர்ச்சி அரசியல் வேணும்னு. இவங்க தேர்தல் வாக்குறுதியில் மெயின் வாக்குறுதியில் சொல்கிறேன், ப்ராமிஸ் நம்பர் வாக்குறுதி நம்பர் 54 தென் தமிழகத்திற்கென்று மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். நான் முதல்வர் ஸ்டாலின் கிட்ட கேட்கிறேன், இது வரைக்கும் மதுரையில் ஒரு செங்கலாச்சு இந்த பல்கலைக்கழகத்துக்கு வைத்திருக்கிறீங்களா? மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் அமைக்கப்படும், வாக்குறுதி எண் 203 நிறைவேற்றவில்லை. மதுரையில் எலிவேட்டட் ஹைவேஸ் அமைக்கப்படும், வாக்குறுதி எண் 432 நடைமுறைப்படுத்தவில்லை. மதுரைக்கென்று அறிவிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 66 வாக்குறுதிகள் தனி டிஸ்ட்ரிக்ட் வாக்குறுதிகள், அதுல ஒரு வாக்குறுதி கூட இன்று வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. 66 வாக்குறுதி வேணாலும் உங்க மேனிஃபெஸ்டோவில் வச்சிருந்து நான் இப்ப படிக்கணும்னா படிக்கிறேன். அப்போ நீங்க மதுரை மக்களுக்கு எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. கூடுதலாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் 10ல் 5 இடங்கள் எங்கள் கூட்டணியான அதிமுக கூட்டணி வென்றுவிட்டதே என்ற ஒரு காரணத்திற்காகவும், கோயம்புத்தூர்ல 10ல் 10மே நாங்கள் ஜெயிச்சிட்டோன்றதுக்காக அந்த மெட்ரோ திட்டத்துக்கு எப்படி தவறான அறிக்கையை கொடுத்து மத்திய அரசை நிராகரிக்க வச்சு அதன் மூலமா அரசியல் குளிர்காயிலாண்டு ஒரு மலிவான அரசியலை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இவர் இந்த மலிவான அரசியல் இத்தனையை செய்துவிட்டு எங்கள் மீது பழி சுமத்துவது மிக மிக வேடிக்கையாக இருக்கின்றது. இப்போ நாங்கள் கேட்குறது என்ன, நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு, அதை அமல்படுத்துங்கன்னு சொல்கிறோம். முதல் நாள் அமல்படுத்தலை, 2வது நாள் அமல்படுத்தலை. இப்போ கருணாநிதி அவர்களுக்கு அந்த சமாதிக்கு இடம் வேணுன்றதுக்காக மிட் நைட்டில் போய் நீதிமன்றத்தை கேட்குறீங்க, அவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க, உடனே அமல்படுத்துகிறாங்க. ஒருவேளை அன்னைக்கு அப்போது முதல்வராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறேன் அதனால கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா? அப்போ இப்போ பேசக்கூடிய அனைத்து வாய்களும் ஏன் சுப்ரீம் கோர்ட் போனீங்கன்னு கேட்க வரீங்க? இந்த விவகாரத்தில் ஏன் சுப்ரீம் கோர்ட் போறீங்கன்னு கேட்க வரீங்க? இந்த ஜட்ஜ்மெண்ட்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்றாங்க. இன்னும் திரு டி.ஆர். பாலு அவர்கள் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்த ஒரு வாதமே நீக்கப்படுகிறது. ஜட்ஜ் பத்தி பேசுறது நீக்கப்படுகிறது. அதான் இவர்களை இல்லங்க, அவங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல உடன்பாடு இல்லைன்னா மேல போவாங்க. யாருங்க உடன்பாடு இல்லைன்னு சொல்றதுக்கு? கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்றதுக்கு அப்புறம் உடன்பாடுன்னு கமெண்ட்ரி சொல்றதுக்கு நீங்க இல்ல நீங்க அது சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான். அன்னைக்கு அமல்படுத்துறதுக்கு அப்புறமா தான் நீங்க போகணும். அமலே படுத்த மாட்டேன்னு இது போன்ற ஒரு இதற்கு நிச்சயமாக நீதிமன்றத்தில் மிகப்பெரிய குட்டு வாங்க போறாங்க. அதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா இன்னைக்கு நீங்க இப்ப பண்ணதை நாளைக்கு நாங்க பண்ணலாமா? உங்களுக்கு தேவையான ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு மாநில
மாநிலத்தில் வருது. நாங்க இந்த மாதிரி அமல்படுத்த மாட்டோம், இந்த மாதிரி விதண்டாவாதம் பண்ணா அப்ப இங்க இருக்கக்கூடிய சட்டங்களுக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் என்ன மரியாதை? உங்களுக்கு உகந்ததாக இல்லாத ஒரு தீர்ப்பு வந்து விட்டதால் அதை அமல்படுத்த மாட்டேன் என்று இப்படி நீதித்துறையை எதிர்த்து சிஐஎஸ்எஃப் எதிர்த்து அனைவரும் எதிர்த்து நீங்க விதண்டாவாதம் பண்ணீங்கன்னா நாளைக்கு இதை விட 10 மடங்கு உங்களுக்கு திருப்பி வரும். அப்ப நீங்க இந்த மாதிரி வந்து அக்குயோமியோன்னு கத்துற வேலை வச்சுக்காதீங்கன்றத இப்பவே முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன். கேட்போம். மாநில அரசு தான் விதண்டாவாதம் செய்கிறது, தீர்ப்பை அமல்படுத்த மாட்டேன் என்று இந்த பிரச்சனையை பெரிதாக்குவது மாநில அரசுன்றார். முதல்ல மதிமுகவுடைய நிலைப்பாடை நான் இந்த திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் விளக்கு ஏற்றுகிற இதில் நான் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணிடுறேன். எங்கள் முதன்மை செயலாளர் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்துக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. சமய நல்லிணக்கத்தை, சமூக அமைதியை சீர்குலைக்க இந்துத்துவ சக்திகள் பாஜகவோடு இணைந்து போகிறாங்க. அரசியல் ஆதாயத்திற்காக வன்முறையை தூண்டுகிறது பாஜக என்பது அவர் செய்திருக்கிற பதிவு. இரண்டாவது, எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் பதிவு செய்திருப்பது தாந்தோன்றித்தனமாக மனதில் இருக்கும் நஞ்சை, வெறுப்பை விதைக்கும் வகையில் நீதிபதி சுவாமிநாதன் தீர்ப்பை கொடுத்துள்ளார். நீதிபதி நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு இந்த வேலையை செய்யக்கூடாது என்கிற பதிவை எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்களும் செய்திருக்கிறதை மையமாக வைத்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை, தமிழ்நாட்டினுடைய பொது அமைதியை, தமிழ்நாட்டில் நிலவி வருகிற மத நல்லிணக்கத்தை கெடுப்பதற்கு, சீர்குலைப்பதற்கு அது பாஜகவோ இந்துத்துவ அமைப்புகளோ யாரும் முயற்சி செய்தால் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிற முயற்சிக்கு அவங்க கேட்கிறது அவங்களா டைரக்டா போல தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நாங்க போறோம், நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு தான் கேக்குறாங்க. முரண் இருப்பதை தெரிந்ததற்கு பிறகுதான் அந்த தீர்ப்பு கொடுத்தவர் கடந்த காலங்கள் எப்படி தீர்ப்பை கொடுத்திருக்காரு, எச்சி அலையில புரண்டு எடுக்கணும்னு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சியை இப்போவும் அது மதத்தில் பின்பற்றுகிறது. அது ஆண்டவனுக்கு செய்கிற ஒரு பெரிய செயல்பாடு, அதை முடக்கக்கூடாதுன்னு எச்சி இலையில் பரளவிட்ட நீதிபதி. நான் தனிப்பட்ட முறையில் தீர்ப்பை விமர்சிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நீதிபதி கொடுக்கிறது 25 நிமிடங்களில் விசாரணையை முடித்து நேரடியாக போய் ஒரு கள ஆய்வு பண்ணுறேன்னு பண்ணிட்டு எந்த கேள்வியும் இல்லாமல் எந்த ஆதாரத்தையும் எதன் அடிப்படையில் அந்த இடத்துல தீமை ஏற்ற இவர்கள் கேட்கிறார்கள் என்பதற்கான எந்த அடிப்படை ஆதாரத்தையும் கொடுக்காமல், அதை ஆய்வு செய்யாமல் தான்தோன்றித்தனமாக எங்கள் தலைவர் அவர்கள் சொன்னது போல் தான்தோன்றித்தனமாக மனதில் இருக்கும் நஞ்சை நீதிபதி விதைத்திற்கு பிறகுதான் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மக்களின் சார்பாக இது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதையும் தாண்டி இந்து மக்களிடையே இருக்கிற அந்த ஒற்றுமையை கூட சீர்குலைப்பதற்கு முயற்சி செய்கிற தீர்ப்பு இந்த தீர்ப்பை என்று உணர்ந்ததற்கு பிறகுதான் எந்த சட்ட சிக்கல் வந்தாலும் எதை வந்தாலும் நீதிமன்ற அவமதிப்பே வரட்டுங்க, அது எதை வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு தயார். இந்துக்கள் ஒற்றுமையையும் மத நல்லிணக்கத்தை பேணி காப்பதற்கு எதையும் சந்திக்க தயார் என்கிற நிலையில்தான் திமுக அரசும் திமுகவோடு துணை நிற்கிற கூட்டணி கட்சிகளும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, இதில் முக்கியமாக ஏன் நம்ம இந்த தீர்ப்பை இவ்வளவு விமர்சனம் பண்ணுறோம்? 2 நிலைகளில் இருந்து விமர்சனம் பண்ணுகிறோம். ஒன்று, இந்த தீர்ப்பு கொடுத்தவருடைய கடந்த கால செயல்பாடுகள், அவர் எப்படிப்பட்ட செயல்பாடுகளாக இருந்தது. ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் இவருடைய செயல்பாடுகள் குறித்து முறைப்பாடு இருக்கிறது, முறையிட்டு இருக்கிறார்கள். மேக்ஸிமம் போக வேண்டாம், நாடாளுமன்றம் நான் வர்றேன். அது கொடுத்ததன் அடிப்படையில் தான் நிறுத்தி வைத்தது. இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு விவாதிக்கிறதுக்கு அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் தொடர்ந்து அதற்கான குரலை கொடுப்போம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கை மேல்முறையீட்டுக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை இங்கே மதுரை ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வருகிறது. அப்பொழுது எது நடந்தாலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, டிசம்பர் 6 எவ்வளவு முக்கியமான நாள், எவ்வளவு முக்கியமான நாள், எவ்வளவு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய நாள் அந்த டிசம்பர் 6. அயோத்தியில போய் அயோத்தி மாதிரி மதுரையை ஆக்குவோன்னு பேசுறாங்களே, அயோத்தியில் என்ன சொல்லிட்டு போனாங்க? நாங்கள் மசூதிக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்க மாட்டோம், நாங்கள் வழிபடத்தான் போறோம் என்று சொன்னவர்கள் ஒட்டுமொத்த பல ஆயிரம் 100 ஆண்டுகள் பழமையான அந்த மசூதியை தரைமட்டமாக்கிய பாவிகள்
அதே போன்றது ஒரு செயல்பாட்டை இங்க தீபம் ஏற்ற போகணும்னா நீங்க தர்கா படியில ஏறி தர்கா வழியா தான் போய் அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கிற நிலையில் அந்த தர்காவையும் இவர்கள் இடிப்பதற்கு துணிவார்கள். அதுதான் பாஜகவினுடைய திட்டம், அதுதான் இந்துத்துவ கும்பலின் திட்டம். அந்த காவல்துறை பாதுகாப்போடு போங்கன்னு சொல்றாங்க. காவல்துறை இருக்கப்ப எப்படி? என்ன காவல்துறை பாதுகாப்புக்கு என்னங்க அயோத்தி காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கலையா நரசிம்மராவ்? அயோத்தியில பாதுகாப்பு கொடுக்கலையா? என்ன இப்ப இடிக்கிறேன்னு நினைச்சு 1000 பேர் உள்ள புகுந்து கடப்பாறை எடுத்துட்டு போனா போலீஸ் 1000 பேர் துப்பாக்கி எடுத்து சுற்றுமா ஒரு ஆன்மீக தளத்துக்குள்ள? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையா இல்லையா? எதை நோக்கி இவர்கள் பயணிக்கிறார்கள்? இது நீங்க இதுல நீங்க எத்தனை நயினார் நாகேந்திரன்கள் வந்தாலும், எத்தனை ஹெச் ராஜாக்கள் வந்தாலும், அவர் டிஎஸ்பியோட திட்டத்தையும் நம்ம மாவட்ட ஆட்சியர் கொடுத்த செய்திகளையும் கால் செருப்புக்கு சமம் என்று சொல்லக்கூடிய எத்தனை ஹெச் ராஜாக்கள் வந்தாலும், எத்தனை சாமிகள் வந்தாலும், தமிழகத்திலே இருக்கிற மத நல்லிணக்கத்தை இவர்கள் சிதைக்க முடியாது என்பது ஒன்று. அயோத்தியை போன்று டிசம்பர் 6க்கு முன்பாக மதுரையில் தர்காவை உடைத்து தர்காவை தரைமட்டமாக்கி மதுரையில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பாஜகவும் இந்துத்துவாவும் முயற்சி செய்ததை தமிழ்நாடு அரசு முறியடித்திருக்கிறது. எதையும் சந்திக்க நாங்கள் தயார்.